ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லைட்டிங்ஸு நான் இதெல்லாம் எப்படி இருக்கேன்றது வந்து எனக்கு சுத்தமாக நோ ஐடியா. நான் எதுவுமே செட் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலில் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஒரு ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு பாஸ்ட் 10 டேஸாக இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது நல்ல ஒரு ரீச்சில் இருக்குது. அண்ட் அந்தளவுக்கு ப்ராடக்ட்டும் செம்ம ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரியான வீடியோலாம் கிடையாது. இது ஆக்சுவலி ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. வழக்கம் போல் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோடது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாக்ஸ்டெயில் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் பெங்களூருக்கு ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ஃபாக்ஸ்டெயிலோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ அதுதான் நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் பண்ணுறதுனால நமக்கு அதில் கொஞ்சம் கிஃப்ட் வந்தது. அதனால ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றது கூட நான் எதுவுமே ஓப்பன் பண்ணல, தொடலை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ரூமில் ஓப்பன் பண்ணி நிறைய இது யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி இந்த பிராண்டெல்லாம் கிஃப்டாக வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு சில ஃபாக்ஸ்டெயிலோட இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட் தான். ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அது ரியல் டைமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சீரம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, யாருக்கு செட் ஆகும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கைஸ், அமேசானில் கூட அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவ்ல இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. இதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். அதனால் பயங்கரமாக குப்புன்னு வேர்க்குது. பட் ஸ்டில் இப்போ நான் ஸ்கின் கேர் பண்ணுறதுனால அப்படி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இதில் சன்ஸ்க்ரீன் தவிர மற்ற எல்லாமே வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. முடி மட்டும் கொஞ்சம் அங்கங்கே தூக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்கின் கேருக்கு முன்னாடியே வந்து ஹேர் கேரோட ப்ராடக்ட் கையில் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஹேருக்கு எதுவுமே அப்ளை பண்ணதுனால ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ்டெயிலோட இந்த சீரம், இது நியாசினமேட் கிளாரிஃபையிங் சீரம். நான் வந்து நியாமேக்ஸ் ஜெல் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சீரமே யூஸ் பண்ணியிருக்கேன், மினிமலிஸ்டோட தான், ஆர்டினரியோடலாம். பட் இது வந்து ஃபாக்ஸ்டெயிலோட சீரம். இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதோட நேம் என்னன்னா டெலிட்டட் ஐட்டம்ஸ் நியாசினமேட் கிளாரிஃபையிங் சீரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்னே மார்க், ஆக்னே இதெல்லாம் வந்து ஃபேட் பண்ணுற மாதிரி இருக்குன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கின்னே ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும், பிரைட்டனாக இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நான் இது ஒரு 10 to 15 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் இதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உண்மையாகவே ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கே தவிர மற்றபடி பிரைட்டாக இருக்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ரீசெண்டாக கூட நான் ஒரு ஃபேஷியல் எடுத்தேன். ஸோ அதனால கூட வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கலாம். ஓவரால் இதோட இன்க்ரீடியன்ட், இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நியாசினமேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போவே உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் இல்லைனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த நியாமேக்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஜெல்லை நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நியாமேக்ஸ் டியூப் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வாங்கினது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பக்கா காஸ்மெட்டிக் பிராண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட பேக்கேஜும் மாய்ஸ்சரைசர்லாம் ரொம்ப யூனிக்காக ப்ரீமியம் பேக்கேஜாக இருந்தது. அண்ட் சேம் இதுவும் ப்ரீமியம் பேக்கேஜ் தான். கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பம்பிங் மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஒவ்வொரு டைம் இதை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது எங்கேயாவது இது தொலைஞ்சிருமோன்ற பயம் தான் இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக தொலைஞ்சு போயிடும். ஏதோ 10-15 நாள் ஆகும் தொலையாமல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ லிப்ஸ் வந்து ரொம்ப இப்படி இருந்தால் வீடியோக்கு நல்லா இல்லை. ரெனே பிராண்டோட பிஹெச் ஸ்டிக் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்குது, ஹைட்ரேஷனாக வச்சுக்குது, ட்ரையாக விடுறதில்ல. அண்ட் லைட்டாக டின்ட்டு கொடுக்குது. ரொம்ப அந்த ஜூடியோ ஸ்டிக் அளவு டின்ட்டு கொடுக்குறதில்ல. இங்கே பாருங்களேன், இது பார்க்குறக்கு பிளாக்காக இருக்கும், ஆனால் வந்து சூப்பராக டின்ட்டடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் என்னமோ ஒன்று மோசமாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஸ்வெட்டாகிறனால நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த சீரம் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து என்னோட பேர் ஸ்கின்ல வந்து சீரம் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். ரீசன் என்னென்னா, நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் வந்து இந்த விஷயத்துக்குலாம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து பேர் ஸ்கின்ல இந்த மாதிரி நியாசினமேட் ஹயாலஜிலாம் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் பட் நீங்கள் இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து லைட்டாக கூட வெட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகும். நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸ்கின்ல ஏதாவது கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீலே இல்லை. அண்ட் கண்டிப்பாக இது ஒர்த் த மணி தான். ட்ரை பண்ணலாம். பேக்கேஜும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த 30 ml இதோட ப்ரைஸ் ஓகே தான். ஏன்னா மற்ற சீரம்லாம் இந்த மாதிரி ஃபில்லர் பேட்டர்னில் வரும். ஸோ அதுக்கு வந்து இது நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் எஃபெக்டிவாக தான் ஒர்க் ஆகுது. செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோட ஸ்கின் வந்து பக்கா ஆயிலி ஸ்கின். இன்னும் சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து நல்லா என்னோட ஸ்கின்க்கு செட் ஆகிக்குது. பேர்ல்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அது ரொம்ப யூனிக்காக செம்ம ப்ரீமியமாக இருந்தது. ஏதோ வேறு லெவல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின் கேரை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் புரியும்.
இதோட டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் நல்லாயிருக்கும். சீபம் ப்ரொடக்ஷன் வந்து செம்மையாக பேலன்ஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மை தான், ரொம்ப ஆயிலியாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா ஏதோ தண்ணியை தூக்கி ஊற்றுன மாதிரியோ ஜெல் எடுத்து நிறைய அப்ளை பண்ண மாதிரியோ இல்லை, அப்படியே ஸ்கின்னாக ஒரு லைட் க்ளோயிங்காக நல்லாயிருக்கு. மெயின் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா நேசமேட் இருக்குது, இன்னும் கூட 3-4 எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியானது தான். அண்ட் வந்து இது காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகும்னு இருக்காங்க. ஆமாம், ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆனால் கண்டிப்பாக காம்பினேஷன் ஸ்கின்க்கு செட் ஆகும். சேம் பேக்கேஜிங் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளிப்பு போடுற மாதிரி தான். இப்போது இந்த கிளிப் எங்கே இருக்குன்னு தெரியல, தொலைச்சிட்டேன்னா என்ன தெரியல. இப்போ இது எனக்கு மேலே என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுறாரு. இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியர் டெக்ஸ்சர் தெரியும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அது இன்விசிபிள் ஆயிடுது. ஒரு மாதிரி அது வந்து ஒரு ரப்சரெல்லாம் இல்லை, இங்கே பாருங்களேன், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அந்த ஒரு மைனூட் பார்ட்டிக்கலாக இருந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக கிராக்கி ஃபீலிங்லாம் இல்லை, அது அப்படியே வந்து டிசால்வ் ஆயிடுது அந்த நம்ம ஒரு ரப் பண்ணையிலே. ஃபாக்ஸ்டெயிலோட வேறு ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். சேம் அதில் வர அதே ஒரு ஃபீல் தான் வந்து இதுலேயும் கொடுக்குது. நரிஷிங் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது தெரியுதா, இங்கே வரைக்கும் நான் அப்படியே அமுத்தி வச்சிருக்கேன். இதுலேயே நயாசனமேட் கோகோம் பட்டர் தான். அண்ட் இதோட சேம் ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு இதுலேயே வர மாதிரி இருக்குது. பட் இதோடவே இது கொஞ்சம் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ரெண்டும் அப்ளை பண்ணதுமே நம்ம ஸ்கின்ல வந்து லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீப் மாய்ஸ்சரிங் ஃபீல் தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ரேடியன்ட் மாஸ்க்னு ஒன்று சொல்லியிருக்கு. இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டன்னர் ஸ்கின் ரேடியன்ட் மாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். இல்லை அந்த ஸ்கின் கிளாரிட்டிக்கு, ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. அண்டு நான் ஒரு டைம் யூஸ் பண்ணேன், உண்மையாகவே இன்ஸ்டன்ட்டாக என்னோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது. கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஒரு 2 டைம் போட்டேன் இந்த மாஸ்க்கு. இங்கே பாருங்களேன், உள்ளே ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கும், அதை வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல ஸ்மூத்தராக சூப்பராக இருக்கும். ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ரொம்ப எரிச்சல், இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்கும். பட் இதில் வந்து அந்த இரிட்டேஷன் இல்லை. அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இன்ஸ்டன்ட்டாக ஒரு பிரைட்டர் ஃபீல் கொடுத்துது. ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீன் இது வந்து மற்ற எல்லா சன்ஸ்க்ரீனையும் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் காஸ்ட்டே இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் நம்ம ஏதோ லைட்டாக மேலே ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு எஃபெக்டாக இருந்தது. அந்த ஃபவுண்டேஷனுமே ஒரு க்ளோயி எஃபெக்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வந்து ரீஈக்குவல் சன்ஸ்க்ரீன் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபாக்ஸ்டெயில் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நான் வந்து அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலோட இந்த மல்டி விட்டமின் க்ளோ டோனர் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் மேக்கப்லாம் போடுறதில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோ டோனர் தானே, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ளோயிங் ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால் மல்டி விட்டமின்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் எந்த லெவலுக்குன்னு தெரியல. பட் விட்டமின் சி, ப்ரோ விட்டமின் B5, நியாசனமைட் இதெல்லாம் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு க்ளோவாக தெரியறதோட வந்து ஒரு ஸ்கின் கேர் எஃபெக்டும் அதில் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கின்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருக்குது. ஆனால் ஸ்கின் வைஸ் ஏதாவது வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஸ்லோவாக ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக இதனால இது கிடைக்குதான்னு தெரியல. பட் இதுவும் சேம் ப்ரீமியம் பேக்கேஜ். அப்படியே ஃபாக்ஸ்டெயிலாக வாங்கி அடுக்கி வச்சோம்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இது ஸ்ப்ரே டைப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் பாருங்கள், டோனர் மாதிரி தான். டோனர் வந்து பேஸாக பேஸ்கின்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் பேஸ்கின்ல பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் மேக்கப் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் மேக்கப்பே பண்ணல, ஸ்கின் கேருக்கு அப்புறம். ஸோ லைட்டாக 2 பம்ப் தான் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல அடிச்சு பார்ப்போம். கடல் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஒரு க்ளோனஸ் தெரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கின்ல இருக்குது. ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பொட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ஹேர் கிளிப் போட்டோம்னாலே அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிட்டோம். போட்டு வரேன். லைட்டாக சீரம் போட்டு இது பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. அப்படி கிளம்ப வேண்டியதான்.